கமல்ஹாசன் கதையும் தாண்டி தன்னோட நடிப்பில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாரு. ரஜினிகாந்த் நடிப்பையும் தாண்டி தன்னோட ஸ்டைலில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சாரு. ரெண்டு பேருக்கும் தனித்தனியான ஃபேன் பேஸை கிரியேட் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சாதாரணமாக நம்ம கூட இருக்க ஒருத்தங்க வளரதை பார்த்தாலே இந்த பொறாமை வஞ்சகம்லாம் எங்கேருந்தா வருதுன்னு தெரில. ஐ திங்க் இட்ஸ் ஹியூமன் நேச்சர். ஸோ இந்த மாதிரி ஒருத்தங்களை கேவலமாக பேசி அவங்க படத்தில் வர வசனங்கள் மூலமாக தாக்கி பேசுகிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. இவங்க வளர்ச்சியை தாண்டி அவங்க வளரணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக நிறைய விஷயம் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் தன்னோட போட்டி நடிகரை எந்த மேடையிலையும் எந்த நடிகர்கள்கிட்டையும் தாழ்த்தி பேசினதே கிடையாது. மாறா ஒருத்தர் புகழ்ந்து தான் பேசியிருப்பாங்க. இவங்களுக்குள்ளாரே போட்டி இருந்துச்சு. அது படத்துக்கு தானே தவிர பணத்துக்கு இல்லை. இந்த உலகத்தில் பொறாமைப்படுவதற்கு நேரமே இல்லை. அதை இளம் வயதிலேயே புரிந்து கொண்டவர்கள் இவரும் நானும்.